ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது முதல்ல தேங்காய் வந்து நான் ஒரு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டும் வெங்காயமும், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இருக்குது, ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பூண்டு, இப்போ வந்து பூண்டும் சின்ன வெங்காயம் தேங்காய் மூணுமே இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி குழம்பு பாத்திரத்தில் நான் ஊற்றிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அடுத்து மசாலாத்தூள் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது. இப்போ தேங்காய் விழுதும் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு. எங்கள் ஊரில் எல்லோரும் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை தூக்கி நம்ம வந்து ஒரு புளி இது உள்ள விழுந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. பற்ற வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். லைட்டாக நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் இதில் வந்து மீனை வந்து போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். கொதிச்ச பிறகு மீன் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இது என்னன்னு தெரியுதா? எக்கு, மீனோட எக்கு. மீன் நல்லா போட்டாச்சு. மீனெல்லாம் போட்டாச்சு. மைக்கை சொருகாமல் விட்டுட்டேன். வாய்ஸ் கேட்டுச்சான்னு தெரியல. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மீன் வந்து கொதித்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். கிராமத்து சைடு மீன் குழம்பு இப்படி தான் இருக்கும். இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. பக்கத்துலேயே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இது பக்கத்தில் மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன்.
இப்போ தாளிசம் பண்ணது நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனதும் நம்ம எடுத்து குழம்புல ஊற்ற வேண்டியதான். இங்கே எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. மீன் கொழும்பு நல்லா கதன்னு கொதிச்சிட்ருக்கு. சால்சா ரெடி ஆகிட்டுருக்கு. மீனும் ரெடி ஆகிட்டுருக்கு. சால்சா நல்லா ரெடியாக வச்சு பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். ப்ரௌன் கலர் நல்லா வரட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம மீன் குழம்புல ஊற்றிடலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி தயாராகிடுச்சு. கிராமத்து சைடு ஸ்டைல் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.